வணக்கம் நண்பர்களே, நான் டிரைவர் ரமேஷ். மழை பாருங்க, இங்கே சேலத்துலிங்க. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்து பெங்களூர் பைபாஸ் பார்த்து லெஃப்டில் கீழே இறக்கவும் பண்ணலாங்க. அந்த இடத்துல ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. சேலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக போகலான்னா அங்கே பிரச்சனையும் சொல்லி போட்டு கிருஷ்ணகிரி போய் போகலான்னு சொல்லி இப்படி வந்தாங்க. அங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக ஏறி நிற்கிது. பஸ் ஒன்று பாருங்கள், சிடிசி பஸ்ஸு, அதுவும் தண்ணியில் முங்கிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. லாரியும் ஆஃப் ஆகிடுச்சு. கார் வரங்க ஆஃப் ஆகிட்டு தள்ளிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த சைடு பூரா காருங்க முட்டி நிற்கும் பாருங்க. அதான் நிற்கிது பூரா முட்டி நிற்கிது பாருங்க. தண்ணி அந்தளவு ஃபுல்லாக போகுதுங்க. இன்னொரு கார் தண்ணியே தள்ளிட்டு வருது. அந்தளவுக்கு தண்ணி நல்லா வேகமாக வருதுங்க. இந்த சைலன்சர் பாருங்கள், அந்த முன்னாடி அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வர்றங்காட்டி அதில் இருந்து கொப்பளிச்சிருது தண்ணி. நம்ம ஓர சைடு அங்கேருந்து தண்ணி ஊற இந்த சைடு வந்துட்டு இருக்குது பாருங்க, கீழே ரோட்டில். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இங்கேயும் தண்ணி ஃபுல்லாக ஏறி இந்த ரோடும் பிளாக் ஆயிரும். பாருங்க, கேஸ் வண்டிக்கார ரோட்டில் வந்துட்டுருக்குறாரு. சரி, நம்ம தப்பிச்சு இந்த கிருஷ்ணகிரி வழியாக போயிடலான்னு இது வழியாக வந்தோம்னா, இது வழியாக இங்கே ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது. லாரிகளாம் மேக்ஸிமம் சைலன்சர் மேலே தான் இருக்குது, போயிடலாம். கரெக்டாக ஓட்டி கரெக்டாக அமுத்தி பிடிச்சி போயிடணும்னா போயிடலாங்க. அதுக்கும் இல்லாமல் குறுக்க வேறு காரு நிற்கிது. அதுதான் பிரச்சனை. அங்கே போய் பக்கத்தில் போய் பிரேக் அடித்தோம்னா வண்டி இண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா, சைலன்சர் தண்ணி போச்சுன்னா அவ்வளோதான் பிரச்சனை. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் தைரியமாக வர்றாங்க. நிறைய பேர் நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த சைடு. வாங்க பார்ப்போம். நம்ம ஓர சைடுங்க தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு அடி 1.5 அடிக்கு தண்ணி ஏறிடுச்சு. அந்த சைடுலேருந்து வந்து எல்லாம் இந்த சைடுலேருந்து ஏறுது. இங்கே தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த ரோடும் பிளாக் ஆகிடும். ஏன் நம்ம தப்பிச்சாச்சு, பின்னாடி வர்றவங்க பார்த்து வந்துக்க வேண்டியதான். நன்றி, வணக்கம்.